ஹலோ காய்ஸ், என்ன நம்ம ஒரு ப்ராப்ளத்தை தான் சால்வ் பண்ண வரும். என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் லேப்டாப் Lenovo E41-25ங்கிற இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஆன் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பவர் பட்டன். ஸோ இப்போ ஆன் கொடுத்துட்டேன். ஸோ ஆன் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடனே ஆஃப் ஆயிரும். பார்த்துட்டிங்களா, ஆஃப் ஆயிருக்கு. இது சேஃபான்னு கேட்டிங்க, கண்டிப்பாக சேஃபே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதனால உங்களோட ஹார்ட் டிஸ்க் ஈஸியாக டெட் ஆகிடும். சேம் டைம் ஓஎஸ் கரெக்டாகி உங்களுக்கு புது ஓஎஸ் போடுறதுக்கான வழியாக பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனா நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சொல்யூஷன் எனக்கு தெரியும், நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்கள் லேப்டாப்பில் இதே ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேம் சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். இதோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருசாக இருக்குல்ல, இதுதான். அதாவது இந்த கீபோர்டு தாங்க ப்ராப்ளம். ஏன்னா நம்ம இந்த பவர் பட்டனை ஒர்க்காக ப்ரெஸ் பண்ணோன்னா ஆன் ஆகும். அது லாங் ப்ரெஸ் ஆகுது. உள்ளாடி இருக்க பட்டன் லாங் ப்ரெஸ் ஆகுறதுனால இதை உடனே ஆஃப் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் இழுத்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டு ஆஃப் ஆகும். சேம் மெத்தடில் தான் இது இப்போ ஆஃப் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கீபோர்டை டிசேபிள் பண்ணிவிட்டா போலே போதும். இது நார்மல் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா இதில் நம்மளுக்கு Lenovo லேப்டாப்பில் சிம்ஜெக்டர் பின் மூலமாட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் உங்களுக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கா, இந்த பிளேஸில் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதாவது நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது பூட் ஆப்ஷன் வரும். சப்போஸ் அதுலேயே உங்களுக்கு வரலைன்னா, இதே மாதிரி ஆஃப் ஆச்சுன்னா நீங்கள் இதோட கீபோர்டை கலத்தணும். ஸோ இப்போ நம்ம இதோட கீபோர்டை கலத்துறதுக்கான வேலையை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு கீபோர்டை கலத்துறதுக்கு 2 ஸ்க்ரூ தான் இருக்குது, அதுவும் பேக் சைடில் இருக்கும். ஸோ லேப்டாப் க்ளோஸ் பண்ணிவாங்க. பேக் சைடு நான் உங்களுக்கு மாடல் காட்டுறேன். பார்த்துட்டிங்களா, Lenovo E41-25. ஸோ ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்று இருக்கும். ஸோ கரெக்டான ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணிவிங்க, வேறு ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர்லேயே மேக்னெட் பவர் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக ஸ்க்ரூவை தூக்கிக்கலாம். திருப்பி நீங்கள் ஸ்க்ரூவெல்லாம் கொடுக்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப டைட்டாட்டெல்லாம் கொடுக்காதீங்க. அதில் உள்ள இருக்கக்கூடிய த்ரெட்டு போகிற இடம் எல்லாமே பொட்ட சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ எல்லாம் கலட்டிட்டோம். இப்போ நம்ம இதை கீபோர்டை கலட்டுறோம். ஸோ ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணிவாங்க. ஸோ இப்போ நம்ம கீபோர்டு கலத்துறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு. இது யூஸ்லெஸ் தான். ஸோ அதனால தான் இதை யூஸ் பண்ணி காட்டுறேன். உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறது தான். உங்ககிட்ட ஐடி கார்டு அல்லது இதுக்கான கலட்டுறதுக்கான டூல் வேணாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ என்கிட்ட இல்லை, இருந்தது உடஞ்சி போச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த எட்ஜை இந்த கேப்பில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணுற டைம் லைட்டாக இழவும். ஸோ கரெக்டாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மாறினா கூட அது அந்த ஃப்ரேமுக்குள்ளாடி போயிடும். ஃப்ரேமுக்குள்ளாடி போச்சுன்னா அந்த கீபோர்ட் டோட்டலாக டேமேஜ் ஆகிரும். நல்ல கீபோர்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் கூட. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி உங்கள் கையால் பண்ணுங்கள். நீங்கள் அந்த இதை வச்சு பண்ணாலும் ஓகே தான், நீங்கள் உங்கள் கையால் பண்ணாலும் ஓகே தான். பட் மெதுவாக பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிட்டு உடஞ்சிரும் நினைக்காதீங்க, உடையாத உடச்சிக்கிறோம். இங்கே பார்த்துட்டிங்களா, பட்டன் ட்ரெஸ்ஸாகவே பூட் மேனுவலில் போய் நிற்கிது. ஸோ இதை இப்போ ஆஃப் பண்ணிப்போம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதோட்டி ஆன் ஆகுது. நம்ம யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இதில் இந்த ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணி விட்டுருவோங்க. அவ்வளோதாங்க, இதோட ப்ராப்ளம் சால்வ். ஸோ கீபோர்டு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களால் முடிஞ்சுன்னா இதே மாதிரி ஒரு கீபோர்டு வாங்குங்க. நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு நம்ம புது கீபோர்டு போட்டாலும் சேம் ப்ராப்ளம் திரும்ப வருது. அதாவது புது கீபோர்ட்லேயும் வருது. அதனால நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா
எக்ஸ்டர்னல் கீபோர்டு தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். அதாவது இது நான் வந்து யூஸ் பண்ணுறது எக்ஸ்டர்னல் கீபோர்டு, நம்ம சிஸ்டம்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ எனக்கு வந்து எங்கேயுமே கொண்டு போக முடியாது, அந்த எக்ஸ்ட்ரா கீபோர்டு கொண்டு போக முடியாதுன்னா நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு கீபோர்டுனா வேணும்னா வாங்கி போட்டுவோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து இது பண்ணிக்கலாம், தூக்கி போட்டுவாங்க. சாரி, அதுவும் வேணும், அது கண்டிப்பாக வேணும். ஸோ இதை நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஆன் பண்ணணும். ப்ரோ இதை எப்படி ஆன் பண்ணுறது? பவர் பட்டன் தான் நம்ம இங்கே இருக்கே நீங்கள் வந்து சொல்லலாம், பட் இதை வந்து ஆன் பண்ணலாம். அதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன், உங்கள் ஒரு பட்டன் இருக்குது, நம்ம சிம் எஜெக்டர் டூல் வச்சு தான் நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்துட்டிங்களா ஆன் ஆயிடுச்சா? இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம நார்மல் செட்டப்புக்குள்ளே போகணும். அதுக்கு தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கீபோர்டு வச்சுருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா கீபோர்டோட ஒயரை வந்து யூஎஸ்பி போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு என்டர். பார்த்துட்டிங்களா பூட் ஆகுதா? இனிமேல் இந்த கீபோர்டு தேவைன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறது மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ரா கீபோர்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணணும். மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நார்மல் இந்த கீபோர்டு வாங்காத பட்சம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா கீபோர்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த மாதிரி நம்ம சிம் எஜெக்டர் மூலமாட்டு நம்ம யூஸ் பண்ணுறது சேஃபான்னு கேட்டிங்கன்னா சேஃப் தான், நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம சிம் எஜெக்டர் போட்டு தான் நம்ம இதுக்கு வந்து ஓஎஸ் போடணும்னா அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுவோம், அதனால தான். ஓகே, இங்கே பார்த்துட்டிங்கன்னா லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு, இது வரைக்கும் ஆஃபே ஆகலை. ஓகே ப்ரோ, இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலை. சப்போஸ் உங்களுக்கு நினச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரிப்பை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த பிளேஸில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆனில் இருக்கிற டைம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணாலே போதும், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ நான் இப்போதைக்கு நான் அதை வந்து பண்ணலை. ஓகே ப்ரோ, இதை நீங்கள் ஏன் தூக்கி போடுறதுன்னு சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா இது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இதில் வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா இப்படி வந்து கொண்டு போக முடியாது, இதில் வந்து நிறைய டஸ்ட்டு ஏறும். இதே நம்ம இந்த கீபோர்டை நம்ம வச்சுட்டோன்னா டஸ்ட் வந்து உள்ளே போகாது, அதனால தான். ஸோ இப்போ நம்ம வந்து இதோட கீபோர்டை வந்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இதுதான், கீபோர்டு கம்ப்ளைண்ட்னால தான் இந்த ப்ராப்ளம். அப்படியே ப்ரோ, அப்போ என்னோடய லேப்டாப்பில் இதே மாதிரி தான் இருக்குது ப்ரோ, அப்போ நானே கீபோர்டு சேஞ்ச் பண்ணால் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து இந்த ப்ராப்ளத்தினால தான், இது பார்த்திங்கன்னா இந்த கீபோர்டு ப்ராப்ளத்தினால தான் இந்த மாதிரி இருக்குது. அதாவது திடீர்னு வந்து ஆஃப் ஆகும். இது நம்ம ப்ராசஸரில் ஏதாச்சும் ஃபால்ட்டு ஓவர் ஹீட் ஆகுதுனாலும் இந்த மாதிரி வந்து ஆன் பண்ணதான் ஆஃப் ஆகும், அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இதுதான் சொல்யூஷன் சொல்ல முடியாது. இப்போ இந்த லேப்டாப்புக்கு இதுதான் வந்து சொல்யூஷன், அதாவது கீபோர்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணுறது நம்ம நார்மலாக வந்து ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஷட் டவுன் பண்ணி தான் இந்த கீபோர்டு எல்லாமே வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ கைஸ், இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் லேப்டாப்பில். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வைக்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிப் எதுவுமே கொடுக்காதீங்க, சர்க்யூட் எதுவும் கொடுக்காம ஜஸ்ட் இந்த சைடு, எப்போவுமே இந்த சைடில் வச்சு தான் நீங்கள் வந்து எந்த லேப்டாப் வந்தாலும் கீபோர்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடு எட்ஜ் இருக்கும், இந்த எட்ஜெல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சு எடுத்துங்க. ஸோ அது கேப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடியதை ஃபஸ்ட் வந்து உள்ளே தள்ளுங்க. ஓகே, அது உள்ளே போயிடுச்சு. சேம் இந்த பக்கம் வாங்க. ஓகே, இது உள்ளே போயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இது இவ்வளோவுமே உள்ளே போயிடுச்சு. சேம் டைம் இந்த சைடில் உள்ள இது இவ்வளோ உள்ளே போயிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து மேலே வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும். இப்போ பார்த்துட்டிங்களா, மொத்தமாக வந்து லாக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து ஆன் பண்ணாலும் ஆன் ஆகாது, ஏன்னா நம்ம வந்து சர்க்யூட் கொடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாட்டு வந்து நம்ம கலத்தின 2 ஸ்க்ரூவை வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷன் இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, டெய்லி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளங்கள் வந்து புதுசாக க்ரியேட் ஆகும்.
இந்த ப்ராப்ளமும் யூஸ் பண்ணாமல் இருந்து தான் க்ரியேட் ஆச்சு. அதனால் டெய்லி வந்து லேப்டாப் இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அல்லது நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.